தீபங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சக்கரத்தையும் இதே போல பாபா கூட பாபா இன்னைக்கு தீபத்தின் ராஜான்னு சொல்றாரு சிவபாபா. சோ இன்னைக்கு ஆசீர்வாதம். சோ பாபா கூட நம்ம எல்லாரும் முழு சக்கரத்திலையும் வாசிக்கிட்டே இருப்போம். பாபாவுடைய சக்கார் முறையை கேட்கலாம். இன்னைக்கு 20 அக்டோபர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பாபா அதிகளவு ஆர்வத்துடன் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார். நீங்களும் அந்த அளவு ஆர்வத்துடன் கற்க வேண்டும். எப்பவுமே சுட சுட ஹல்வா டெய்லி தயாரிச்சு நமக்கு பாபா கொடுக்குறாரு. சோ அதே ஆர்வத்தோட நம்ம கேட்கிறோமா, நம்ம படிக்கிறோமா? கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையை கொண்டிருங்கள். நீங்க காலையில நான் யோசிச்சேன், எவ்வளவு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இந்த உடல் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மெஷின். ஸோ இந்த உடலுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆத்மாவுக்கு இது ஒண்ணுதான் பெரிய யூனிவர்சிட்டி. உடல்லயே அற்புதம் சொன்னா ஆத்மா எவ்வளோ அற்புதம். ஸோ பாபா நமக்கு என்ன அற்புதமான விஷயங்கள் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக யூனிவர்சிட்டி எவ்வளவு போதையோட எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம கற்கணும். கேள்வி: பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் ஆகிய உங்களுடைய இலக்கும் நல்லாசிகளும் என்ன? பிரம்மா குமாரர்கள் குமாரிகளும் ஆகிய உங்களுடைய இலக்கும் நல்லாசிகளும் என்ன? பதில்: நாம சொல்றது 5000 வருடங்களுக்கு முன்னைய கல்பத்தில் நீங்கள் செய்ததை போன்று அவ்வாறே ஸ்ரீமத்தை பின்பற்றி மீண்டும் ஒரு முறை உலகின் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்தோர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே உங்கள் இலக்கம். ஒரு இலக்கு இருக்கு இல்லையா நமக்கு. பாபா அவ்வளோ அழகா விளங்கப்படுத்தும். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யல, பல தடவைகள் அதே போல இப்ப செய்யணும். 5000 வருடங்களுக்கு முன்னைய கல்பத்தில் நீங்கள் செய்ததை போன்று அவ்வாறே ஸ்ரீமத்தை பின்பற்றி மீண்டும் ஒரு முறை உலகில் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்ததோர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே உங்கள் இலக்காகும். முழு உலகமும் ஸ்ரீமத்தை பின்பற்றி சத்கதியை அடைய வேண்டும் என்பதே உங்கள் நல்லாசிகள். இலக்கு ஒண்ணு இருக்கு, நல்லாசிகள் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே ராஜ்யத்தை அடைய போவதில்லை, எல்லாருக்கும் சத்கதி கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நல்லாசை. ஆனா ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்ன்றது இலக்கு. நீங்கள் போதையுடன் கூறுகின்றீர்கள், நாங்கள் அனைவருக்கும் சத்கதி அளிப்போம். நீங்கள் அமைதிக்கான பரிசை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். நரகவாசிகளிலிருந்து ஸ்வர்க்கவாசிகளாக மாறுவது என்பது பரிசை கோருவதாகும். ஓம் சாந்தி. மாணவர்கள் கற்கும் போது சந்தோஷமாக கற்கின்றார்கள். அவர்களுடன் ஆசிரியர்களும் அதிகளவு சந்தோஷத்துடனும் ஆர்வத்துடனும் அவர்களுக்கு கற்பிக்கின்றார்.
அது லௌகீகத்துல பாக்குறது இல்லையா? இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கூட முன்னாடி நாள் அந்த வாரத்துக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் நடக்கும், நோட்ஸ். அது போல இங்க என்னது, எல்லையற்ற தந்தையும் ஆசிரியருமான அவரே எங்களுக்கு அதிகளவு ஆர்வத்துடன் கற்பிக்கின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். ஏனைய கல்விகளில் உங்கள் தந்தை உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரிடமிருந்து வேறொருவராக இருக்கின்றார். சில குழந்தைகளின் லௌகீக தந்தை அவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஆகையால் அவர் அவர்களுக்கு அதிகளவு ஆர்வத்துடன் கற்பிப்பார். ஏனெனில் இரத்த தொடர்பும் உள்ளது. அவர் தனது குழந்தை என்பதை அறிந்திருப்பதால் அவர் மிகவும் ஆர்வத்துடன் அவருக்கு கற்பிப்பார். வீட்லயும் சொல்லிக் கொடுப்பாங்க, அங்கேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்? இந்த தந்தையும் உங்களுக்கு மிகவும் ஆர்வத்துடன் கற்பிக்கின்றார். ஆகவே அந்த பக்கம் அப்படி இருக்கு, இந்த பக்கம். ஆகவே குழந்தைகளாக நீங்களும் மிகவும் ஆர்வத்துடன் கற்க வேண்டும். பாவம் இன்னைக்கு என்ன சொல்றாரு, என்ன செய்யணும்? அடி எழுந்த உடனே இன்னைக்கு என்ன சொல்லிருப்பாரு பாவா? பாபா சொல்றது, தந்தை உங்களுக்கு நேரடியாக கற்பிக்கின்றார். எனக்கு ஞாபகம் இருக்கு, சரளாதாதி சொல்லுவாங்க பெங்களூர்ல. நாங்க அப்படியே அவ்வளோ, பிகாஸ் இப்பெல்லாம் முரளி கைகளே இருக்கு. ரைட், 2 நாள் முன்னாடி முரளியும் இருக்கு. ஸோ நைட்டே படிச்சிருவோம் என்ன சொல்றாரு பாவம். அப்பெல்லாம் வந்து ரியலி அன்னைக்கு, ஸோ அன்னைக்கு இன்னைக்கு என்ன பாபா சொல்ல போறாருன்னு அவ்வளோ எழுந்த உடனே அப்பல இருந்து அவ்வளோ போயிட்டு இருக்கும் மனதுக்குள்ள. ஸோ அவ்வளோ பாபாவும் ஆர்வத்தோட, குழந்தைகளும் ஆர்வத்தோட கேட்கறது. ஸோ நமக்கும் அப்படி சொல்றாரு. அவர் ஒரே ஒரு முறை உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார் முழு கல்பத்துல. கடவுளாகிய பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதால் குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். அவர் அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். பெஸ்ட் டீச்சர் யூனிவர்ஸ்லி. ரைட்? எவ்வளவு கிளியரா நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். சில குழந்தைகள் கற்கும் பொழுது இவை அனைத்தும் எதனை பற்றியவை என அதிசயப்படுகின்றார். இது நாடகத்தில் வருவதும் போவதுமான ஒரு சக்கரமாகும். ஆனால் அவர்கள் ஏன் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது, இதில் என்ன நன்மை உள்ளது, நாங்கள் எக்காலமும் தொடர்ந்தும் சுற்றி வரப் போகின்றோமா, அவ்வாறாயின் இந்த சக்கரத்தில் இருந்து விடுபடுவது நல்லது என்றும் நினைக்கின்றார். இந்த யோகா ஷோ நடந்ததில் அதுல நிறைய பேர் பலவிதமான எண்ணங்களோட வருவாங்க. அந்த ஒரு பிரதர் வந்து அந்த படத்தை முன்னாடி நின்றுட்டு, இந்த வீடுன்னு சொல்றாங்களே அது என்னது, சோ வீடு பத்தி விளங்கப்படுத்தணும், நம்ம அங்கேயே இருக்க முடியாதுதான், ஏன் இங்க கீழே வரணும், ரொம்ப 4-5 தடவை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் திரும்பி திரும்பி அவருக்கு அங்கேயே இருக்கணும். ரியலி ரியலி அதைத்தான் இங்க பாபா சொல்றது போல, ஏன் நம்ம கீழே வரணும் அப்படின்றது, இதுல இருந்து விடுபட முடியாதா அப்படின்றது அவருக்கு. அவர்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தொடர்ந்தும் சுற்றி வர வேண்டும் என்பதை பார்க்கையில் அவர்களுக்கு இத்தகைய எண்ணங்கள் உருவாகுகின்றன. எவரும் சக்கரத்தில் வருவதும் போவதிலும் இருந்து விடுதலை அடைய முடியாத இத்தகைய நாடகத்தை ஏன் கடவுள் உருவாக்கினார்? அனாதியான முக்தி, மோட்சம் அடைவதே நல்லது. பல குழந்தைகளுக்கு அத்தகைய எண்ணங்கள் இருக்கின்றன. அவர்கள் வருவது போவதிலிருந்தும் சந்தோஷம் துன்பத்திலிருந்தும் விடுதலை அடைய விரும்புகின்றார்கள்.
தந்தை கூறுகின்றார், அது ஒருபோதும் அவ்வாறு இடம்பெற முடியாது. அனாதியான முக்தி அடைய முயற்சி செய்வது பயனற்றது. ஆனா பாபா இன்னொரு முரளிகள்ல சொல்லியிருக்காரு இல்லையா நமக்கு, நம்ம சாந்தி தாமத்துல இருக்கும் பொழுது அந்த அனுபவம் தான் இருக்கும். பாகத்தோடைய விழிப்புணர்வு இருக்காது. மோட்சம் போலத்தான் இனி வரப்போறோம் அப்படின்றது கூட அங்க இருக்காது. சோ அங்க எவ்வளவு டைம் வரைக்கும் அங்க இருக்கோம், அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? பாபா சொல்றது அது அந்த மாதிரி இல்லை. எந்த ஓர் ஆத்மாவும் தனது பாகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அழிவற்ற ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அனாதியானவர்களும் அழிவற்றவர்களும் ஆவார். நடிகர்கள் முற்றிலும் மிக சரியானவர்கள். அங்கே ஓர் ஆத்மா அதிகமாகவோ அல்லது ஒரு ஆத்மா குறைவாகவோ இருக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களிடம் அனைத்து ஞானமும் உள்ளது. எது பத்தி தான் இல்ல, பாபா நமக்கு எது பத்தி சொல்லல, எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு. எவருமே இந்த நாடகத்தில் தனது பாகத்தை நடிக்காதிருக்கவோ அல்லது அனாதியான முக்தியை அடையவோ முடியாது. ஒரு பெரிய ரகசியம் பாபா நமக்கு விளங்கப்படுது. ஏனைய அனைத்து சமயத்தவர்களும் வரிசைக்கரமாக கீழிறங்கி வர வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது முன்பே நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகம் ஆகும். நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா 84 பிறவிகளின் சக்கரத்தை நாங்கள் எவ்வாறு சுற்றி வருகின்றோம் என்பதை இப்போது நாங்கள் அறிவோம். பாபா சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கும் தெரியும். முதலில் வருபவர்கள் 84 பிறவிகளை எடுக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்களும் புரிந்து கொள்கின்றீர்கள். தாமதமாக வருபவர்கள் நிச்சயமாக சில பிறவிகளையே எடுப்பார்கள். இங்கே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பழைய உலகம் நிச்சயமாக மீண்டும் புதியதாக போகின்றது. புதிய குழந்தைகள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பதால் பாபா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்த வேண்டும். யார் அவர்களுக்கு முன்னைய படங்களை கற்பிப்பார்கள்? ஆகவே பாபா புதிய குழந்தைகளை கண்டதும் பழைய கருத்துக்களை திரும்ப கூறுவார். இது ஒரு அதிசயமான யூனிவர்சிட்டி. இந்த நேரம் புதுசு ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஆகவே பாபா புதிய குழந்தைகளை கண்டதும் பழைய கருத்துக்களை திரும்ப கூறுவார். இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. ஆரம்பத்திலிருந்து உங்கள் பாகத்தை எவ்வாறு நடித்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவ்வாறு வரிசைக்கரமாக கீழிறங்கி வருகின்றீர்கள் என்பதையும் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் மிக சரியாக அறிவீர்கள். தந்தை இந்த ஞான விடயங்களை உங்களுக்கு கூறுவதற்காக இந்நேரத்தில் வந்துள்ளார். சத்தியுகத்தில் நீங்கள் வெகுமதியை பெறுவீர்கள். இக்காலத்தில் மாத்திரமே இவை உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றன. கீதையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் மன்மனாபவ என்னும் சொல் விளங்க எழுதப்பட்டுள்ளது. உயர்ந்தோர் அந்தஸ்தை பெறுவதற்காக உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. இப்போது நீங்கள் அரசர் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். எதுக்காக முயற்சி சொன்னது?
அரசர்களா. எப்படியும் சொர்க்கத்துக்கு போவோம். பட் அங்க என்ன அந்தஸ்து இல்லையா? எவ்வாறு ஏனைய சமயத்தவர்களும் வரிசைக்கரமாக கீழிறங்கி வருவார்கள் என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தங்கள் சமய தலைவர்களை பின்பற்ற வேண்டும். ஒரு ராஜ்யம் என்ற கேள்வியே இல்லை. தர்மம் ஸ்தாபிக்கப்படுது, ஆனால் ராஜ்யம் இல்லை. இங்கதான் பாபா ரெண்டுத்தையும் ஸ்தாபனை செய்றார். ஒரு ராஜ்யம் என்ற கேள்வியே இல்லை. சமையலூலான கீதை பெருமளவு போற்றப்படுகின்றது. தந்தை பாரதத்தில் வந்து இதனை கூறுவதுடன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். சமய ஸ்தாபகர்கள் மரணித்த பின்னர் அவர்களுக்கு மிக பெரிய யாத்ரீக ஸ்தலங்கள் கட்டப்படுகின்றன. எனினும் எல்லையற்ற தந்தை வருகின்ற பாரதமே அனைவரினதும் யாத்ரீக ஸ்தலமாகும். தந்தை பாரதத்தில் பிரவேசித்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் என்னை முக்தி அளிப்பவரும் வழிகாட்டியும் என அழைக்கின்றீர்கள். அப்படி அல்லவா? பாபாவுக்கு பல விதமான புகழ் இருக்கு, பணிக்காக பேர் இருக்கு. அது முக்தி அளிப்பவரும் வழிகாட்டியும். நான் உங்களை இந்த துன்பமான பழைய உலகிலிருந்து விடுதலை செய்து அமைதி தாமத்திற்கும் அந்த சந்தோஷ தாமத்திற்கும் உங்களை அழைத்து செல்வேன். சத்கதி அளிக்கிறதுனா இது. பாபா எங்களை அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்வார் என்றும் ஏனைய அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள் என்றும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். கதி சத்கதி. தந்தை வந்து துன்பத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கின்றார். அவர் பிறப்பதோ மரணிப்பதோ இல்லை. பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர். தந்தை வந்து பின்னர் மீண்டும் பிரிந்து செல்வார். நீங்கள் அவர் மரணித்து விட்டார் என்றோ அல்லது அவர் ஷரீரத்தை விட்டு நீங்கி விட்டார் என்றோ சிவானந்தாவை இட்டு கூறுவதை போன்று தந்தை இட்டு கூறுவதில். சிவானந்தர் அப்படின்றது ஒரு சன்னியாசி, குருமாருன்னு சொல்லலாம். அவருக்கு சொன்ன மாதிரி இவருக்கு சொல்ல முடியாது. ஒரு ஆத்மா வெளியேறியதும் மக்கள் இறுதி கிரியைகளை செய்வார்கள். இந்த தந்தை வெளியேறும் போது எந்த கிரியைகளையோ சடங்குகளோ செய்யப்படுவதில்லை. அவர் எப்போது வருவார் என்பதையும் கூற முடியாது. கரெக்டான டைம் ஓரளவுக்கு சொல்லலாம். அந்த டைம் இறுதி கிரியைகள் செய்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. நம்ம எல்லாருமே தான் விட்டு போகணும் உடல், அவர் போகும்போது. ரைட்? அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி கிரியைகள் இடம்பெறும், ஆனால் தந்தைக்கு இறுதி கிரியைகள் இடம்பெறுவதில்லை. ஏனெனில் அவருக்கு ஒரு ஷரீரம் இல்லை. சத்தியத்தில் ஆன்மீக ஞானமோ அல்லது வழிபாடோ குறிப்பிடப்படுவதில்லை. இந்த காலத்திலேயே அத்தகைய விடயங்கள் உள்ளன. ஏனையவர்கள் இக்காலத்தில் பக்தியை மாத்திரம் கற்பிக்கின்றார்கள். அரை கல்பத்திற்கு அங்கே பக்தி இருக்கும். பின்னர் சக்கரத்தின் இறுதியில் தந்தை வந்து உங்கள் ஆஸ்தியான இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். என்ன ஆஸ்தி நமக்கு பாபா கொடுக்கிறது? ஞானம். பக்தியின் பலன் ஞானம். இந்த ஞானம் உங்களுடன் அங்கு செல்ல போவதில்லை. அங்கு தந்தையை நினைவு செய்ய தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் விடுதலையாகி உள்ளீர்கள். இப்போ கூப்பிடுறோம் அப்பாவை வந்து கூண்டுல இருக்கும் பொழுதுதான் கூப்பிடுறோம். விடுதலையாக இருக்கும் பொழுது அப்பாவை நினைவு செய்வது.
அங்கு நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டுமா? அங்கே துன்பம் பற்றிய முறைப்பாடு இருக்க மாட்டாது. பக்தி முதலில் கலப்படமற்றதாகவும் அதன் பின்னர் அது கலப்படமாகவும் ஆகிவிட்டது. இக்காலத்தில் பக்தி பெருமளவு கலப்படம் உள்ளதாக உள்ளது. இதுவே ஆழ் நரகம் அழைக்கப்படும். எதை பார்த்தாலும் வழிபாடு செய்யறது இல்லையா? ஒரு சின்ன கல்லு வச்சு அதுக்கும் வழிபாடு, மிருகங்களுக்கும் வழிபாடு, பறவைகளுக்கும் வழிபாடு, 5 தத்துவங்களுக்கும் வழிபாடு. பாபா சொல்லு, இதுவே ஆழ் நரகம் என அழைக்கப்படுகின்றது. இது முழுமையான நரகமாகும். தந்தை அதனை முழுமையான ஸ்வர்க்கமாக்குவதற்கு இப்போது வந்துள்ளது. இந்நேரத்தில் 100% துன்பம் உள்ளது. 100%. பின்னர் அங்கு 100% அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். ஆத்மாக்கள் அங்கு சென்று தமது வீட்டில் ஓய்வு எடுப்பார்கள். இதனை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானதாகும். தந்தை கூறுகின்றார், பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும் போது மாத்திரமே நான் வருவேன். அத்தகைய பணியை ஒரே ஒருவர் செய்கின்றார் என்று இல்லை, பல உதவியாளர்களும் தேவைப்படுகின்றார். இந்த காலத்திலேயே குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் உண்மையில் குறிப்பாக பாரதத்திற்கு சேவை செய்கின்றீர்கள். சத்தியமான தந்தை உங்களுக்கு உண்மையான சேவையை கற்பிக்கின்றார். உண்மையான சேவை பாவம். நீங்கள் உங்களுக்கும் பாரதத்திற்கும் அத்துடன் முழு உலகிற்குமே நன்மை செய்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் இதனை பெருமளவு ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். நமக்காகவும் பாரதத்திற்காகவும் முழு உலகத்துக்காகவும் நன்மை. அதுதான் விருட்சத்துல நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம், வேர்கள் இல்லையா? பாபா சொல்றது ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். பாபா பெருமளவு ஆர்வத்துடன் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். இப்போதும் அனைவரும் நிச்சயமாக சத்கதியை பெற வேண்டும். இதுவே தூய பெருமையும் நல்லாசிகளும் ஆகும். நீங்கள் உண்மையான சேவையை செய்கின்றீர்கள். ஆர்வத்தோடு செய்யறதுக்கும் பலவந்தமாக செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ரெண்டுத்தையும் செய்யறோம் தான், பட் ஆர்வத்தோட செய்யறதுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இங்க பாபா சொல்றது நல்லாசிகள் இருக்கலாம். இதுவே தூய பெருமையும் நல்லாசிகளும் ஆகும். நீங்கள் உண்மையான சேவையை செய்கின்றீர்கள், ஆனால் மறைமுகமான வழியில் செய்கின்றீர்கள். ஒரு ஆத்மா ஷரீரத்தினால் அனைத்தையும் செய்கின்றார். பிரம்மா குமாரிகளின் இலக்கு என்ன என மக்கள் பலர் உங்களிடம் கேட்கின்றார்கள். அவர்களிடம் கூறுங்கள். என்னது? பிரம்மா குமாரிகளின் இலக்கு அமைதியும் சந்தோஷமும் உள்ள சத்யுக சுயராஜ்யத்தை முழு உலகிலும் ஸ்தாபிப்பதாம். என்ன இலக்கு? இன்னைக்கு பாபா சொல்றாரு, என்னதான் செய்றீங்க நீங்க அப்படின்னு. பாபா சொல்றது அமைதியும் சந்தோஷமும் உள்ள சத்யுக சுயராஜ்யத்தை முழு உலகிலும் ஸ்தாபிப்பதாகும். ஒவ்வொரு 5000 வருடமும் நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி உலகில் அமைதியை ஸ்தாபித்து உலகின் அமைதி பரிசை பெறுகின்றோம்.
அரசன், அரசி, பிரஜைகள் அனைவருமே இந்த பரிசை பெறுகின்றார்கள். நரகவாசியிலிருந்து ஸ்வர்க்கவாசி ஆகுவது ஒரு சிறிய பரிசு அல்ல, ஒரு பெரிய பரிசு. அந்த மக்கள் அமைதி பரிசை பெறும்போது பெருமளவு சந்தோஷம் அடைகின்றார்கள். பீஸ் பிரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் எதனையுமே பெறுவதில்லை. நாங்களே இந்த நேரத்தில் உண்மையான பரிசான உலக ராஜ்யத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். உலக ராஜ்யம். அவர்கள் பாரதம் தங்கள் மேன்மையான பூமி என கூறுகின்றார்கள். அவர்கள் பாரதத்தை பெருமளவு புகழ்கின்றார்கள். தாம் பாரதத்தின் அதிபதிகள் என அனைவரும் நம்புகின்றார்கள். எனினும் அவர்கள் அதிபதிகள் அல்ல. உண்மையாக அதிபதிகள் இல்லத்தானே. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். எந்த விதமான ஆயுதங்கள் போன்றவையும் உங்களிடம் இல்லை. நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்கள். யோக சக்தி தான் இருக்குமே தவிர வேற எந்த விதமான ஆயுதங்கள் கிடையாது. தெய்வீக குணங்களை கிரகிக்கிறோம். இதனாலே நீங்கள் நினைவு செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றீர்கள். அம்பாள் எந்த அளவிற்கு வழிபடப்படுகின்றார் என பாருங்கள். எவ்வாறாயினும் யார் அம்பாள்? அம்பாள் யார்? அவர் பிராமணரா அல்லது ஓர் தேவரா என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அம்பாள் காளி, துர்கை, சரஸ்வதி போன்ற பல பெயர்கள் உள்ளன. அம்பாள், காளி, துர்கை, சரஸ்வதி. இங்கேயும் அம்பாளுக்கு ஒரு சிறிய ஆலயம் உண்டு. அவர்கள் அம்பாளை பல கரங்களுடன் காண்பிக்கின்றார்கள். ஜெகதம்பா பேசிக்கலி அங்க வட பாரதத்துல அப்படி சொல்றது. ஆனால் அவர் அவ்வாறு இல்லை. அது ஒரு குருட்டு நம்பிக்கை என படுகின்ற ஞாபகார்த்தம் எல்லாமே ஒரு சின்னமாக இருக்கு. அவ்வளவு கரங்கள் இருக்க முடியுமா? கிறிஸ்து, புத்தர் போன்றவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த சமயங்களை ஸ்தாபித்தார்கள். அவர்களுடைய நேரம், திகதி அனைத்தையும் அறிவோம். ஹிஸ்டரியில அது இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அது அங்கே குருட்டு நம்பிக்கை என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே பாரதவாசிகளுக்கு அவர்களின் சமயத்தை யார் ஸ்தாபித்தார்கள், அது எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை பற்றி எதுவுமே தெரியாது. இதனாலே அது குருட்டு நம்பிக்கை என கூறப்படுகின்றது. இப்போது நீங்கள் பக்தர்கள், பின்னர் நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். பூஜிப்பவர்களிலிருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகும்போது உங்கள் ஷரீரமும் அவ்வாறு ஆகும். நீங்கள் ஆத்ம வடிவில் வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவதால் நீங்கள் அந்த வடிவங்களிலும் வழிபாடு செய்யப்படுகிறது. சாலி கிராமங்கள், அதுக்கப்புறம் தேவர்கள், ரெண்டுத்துக்கும் வழிபாடு. பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவதால் நீங்கள் அந்த வடிவங்களிலும் வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். தந்தை எப்போதும் அஷரீரியாக இருப்பதால் அவர் எப்போதும் வழிபட தகுதி வாய்ந்தவர். இன்னைக்கு பாபா விளங்கப்படுத்துறது. சதா சிவன் சொல்றது.
அவர் என்றுமே வழிபாடு, அவர் எப்போதும் வழிபட தகுதி வாய்ந்தவர். அவர் என்றுமே வழிபாடு செய்பவர் ஆகுவதில்லை. குழந்தைகளாகிய உங்களை இட்டே கூறப்பட்டுள்ளது, நீங்கள் வழிபாடு செய்ய தகுதி வாய்ந்தவர்களும் வழிபாடு செய்பவர்களும் ஆவீர்கள். தந்தை என்றுமே வழிபாடு செய்ய தகுதி வாய்ந்தவர். தந்தை இங்கு வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்ற உண்மையான சேவையை செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தொடர்ந்தும் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எப்படி நமக்கு சத்கதி கிடைக்குது? ஆத்மா நம்ம தூய்மையாக்கும் பொழுது நினைவு மூலமாக. எந்த ஷரீரதாரிகளையும் நினைவு செய்யாதீர்கள். பல்கோட்டீஸ்வரர்களும் கோடான கோட்டீஸ்வரர்களும் சென்று அல்லாவின் பெயரை அழைக்கின்றார்கள். அதிகளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. தந்தை ஹம்சோ என்பதன் கருத்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். ஹம்சோ சோகம்னா என்னது? நான் எதுவோ அதுவே ஆகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள் சிவோகம். சிவோகம் சொல்லிட்டது இல்லையா? சிவோகம்னு என்ன சொல்லிட்டது? நான் தான் சிவன், நான் தான் கடவுள். சோ ஹம்சோன்னு சொல்றது அதுக்கு ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் சிவோகம். இப்பொழுது தந்தை உங்களுக்கு சரியானது என்ன என்பதை கூறுகின்றார். ஆகவே பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கேட்ட விடயங்கள் சரியா அல்லது பாபா கூறியவை சரியா என நீங்களே தீர்மானியும். கூட பாபா சொன்ன, நான் சொல்றது நீங்க அப்படியே ஏத்துக்கணும். நீங்க தீர்மானம் இது சரி. அதுதான் இந்த குருட்டு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாருப்பா. அர்த்தம் புரிஞ்சு நம்ம சரி. ஹம்சோ என்பதற்கான அவர்களின் விளக்கம் மிகவும் நீண்டதும் குழப்பமானதும். நாங்கள் பிராமணர்கள், பின்னர் நாங்கள் தேவர்களாகி க்ஷத்ரியர்களாகி அப்புறம் வைஷ்யர்களாகி சூத்ரர்களாகி பிராமணர்களாகி அது போல பாபா நமக்கு விளங்கப்பட்டது. எனவே ஹம்சோ என்பதன் எந்த கருத்து சரியானது? அவங்க சொல்றதா இல்லை இங்க பாபா சொல்றது? இவ்வாறே ஆத்மாவாகிய நான் சக்கரத்தை சுற்றி வருகின்றேன். பல்ரூப வடிவங்களை கொண்ட படமும் உள்ளது. அவர்கள் உச்சி குடுமிகளான பிராமணர்களை இந்த படத்தில் காட்டவும் இல்லை. தந்தையும் கூட காட்டவில்லை. சிவபாபாவும் இல்லை, உச்சி குடுமியும் இல்லை. இந்த சங்கம யுகமே ஒரு மறைமுகமானது தானே. இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்புறம் பக்தி மார்க்கத்துலதான் இருக்குதே தவிர அது ஃபுல்லா அந்த மாதிரி காமிக்கல. தேவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள்? நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஜெமினி. லக்ஷ்மிக்கு எப்படி லக்ஷ்மிக்கு பணம் கிடைச்சது? எங்கே இந்த சொத்து கிடைச்சது? எப்படி கொடுக்கறாங்க? அது போல அவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள்? கலியுகத்தில் சூத்ரரின் குலம் உள்ளது. ஆகவே எவ்வாறு தேவ குலம் சத்யுகத்தில் திடீரென தோன்றியது? சூத்ரர்கள் எப்படி தேவர் குலம்? அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. மக்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகளவு சிக்கொண்டு விட்டார். சிலர் கிரந்தத்தை கற்றதுடன் ஒரு ஆலயம் கட்டுகின்ற எண்ணத்தையும் கொண்டிருந்தார்கள். ஆதலால் அவர்கள் அதனை செய்ததுடன் அங்கிருந்து கிரந்தை உரைத்தார்கள். பலர் அங்கு சென்று பின்பற்றுபவர்கள் ஆகிவிட்டார்.
எனினும் அதில் எவ்வித பயனும் இல்லை. பல கடைகள் தோன்றின. அந்த கடைகள் யாவும் இப்பொழுது அழிக்கப்பட்டுவிடும். அவ்வாறான வியாபாரம் அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றன. அவர்கள் அதனூடாக பெரும் தொகையான பணத்தை ஈட்டுகின்றார்கள். சந்நியாசிகள் தாங்கள் பிரம்ம யோகிகள், பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்பவர்கள் என கூறுகின்றார். ஆதியில் பாரத மக்கள் தேவ தர்மத்துக்கு உரியவர்கள் என கூறினாலும் தாங்கள் இந்த சமயத்துக்குரியவர்கள் என கூறுகின்றார். அதே போன்று பிரம்மம் என்பது ஆத்மாக்கள் வாழும் ஒளி தத்துவம் ஆகும். பாபா சொல்றது பிரம்ம தத்துவம். பிரம்மம் என்பது ஆத்மாக்கள் வாழும் ஒளி தத்துவம். எப்படி பாபா அது விளக்கம் கொடுக்கிறார். ஆதியில் பாரத மக்கள் தெய்வ தர்மத்திற்கு உரியவர்கள் என கூறினாலும் தாங்கள் இந்து சமயத்துக்கு உரியவர்கள் என கூறுகின்றார். மறந்தாச்சு இல்லையா? அதே போல பாபுசா அதே போன்று பிரம்மம் என்பது ஆத்மாக்கள் வாழும் ஒளி தத்துவமாகும். இந்துஸ்தான்ல இருந்து தான் இந்துஸ்தான் அப்படின்றது இடம். அது போல ஒளி தத்துவமும் ஆத்மாக்கள் வாழும் ஒரு இடம். ஆனால் சந்நியாசிகள் தமக்கு கொடுத்துள்ள பெயர் பிரம்ம தத்துவத்தின் ஞானத்தை உடையவர்கள், பிரம்ம ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வாறாயினும் பிரம்ம தத்துவம் ஆத்மாக்களின் வசிப்பிடம் ஆகும். ஆகவே அவர்கள் அத்தகைய ஒரு பெரிய தவறை எவ்வாறு செய்தார்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவை அனைத்துமே அவர்களின் மாயையாகும். அவர்களுக்கு மாயை இது. அவர்களது மாயை அனைத்தையும் நீக்குவதற்கே நான் வந்துள்ளேன். அஞ்ஞானம் அறியாமையும் ஒரு மாயை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், ஓ கடவுளே, நீங்கள் முக்தி அளிக்கும் முறையும் வழிகாட்டல்களை கொடுப்பதும் முற்றிலும் தனித்துவமானவை. வேறு எவராலும் முக்தி அளிக்க முடியாது. எனினும் அவர்கள் பலரிடமிருந்தும் வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். இங்கு நீங்கள் பெறும் வழிகாட்டல்கள் பெரியதோர் அற்புதத்தை புரியும். இந்த வழிகாட்டல்கள் முழு உலகினையும் முற்றிலுமாக மாற்றிவிடும். இதோட பெரிய அற்புதம் என்ன? முழு உலகத்தின் மாற்றம். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தி எவ்வாறு பல சமயங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்கின்றது. பின்னர் ஆத்மாக்கள் தங்கள் சொந்த பகுதிகளுக்கு சென்று வசிப்பார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. போவதும் வருவதும் சொல்லிட்டாங்க இல்லையா பாபா இருக்கு. தந்தை ஒருவரே தெய்வீக காட்சிகளை அருள்பவர் என்பதை குழந்தைகளாக நீங்களும் அறிவீர்கள். ஒருவர் பாபாவிடம் கூறினார், நான் எவருக்கேனும் தெய்வீக காட்சி அளிப்பதற்கு எனக்கு தெய்வீக காட்சிகளின் திறவுகோலை தாருங்கள். பாபா பதில் அளித்தார், அது ஒண்ணுதான் நான் வச்சிருக்கேன். அது பாபா சொல், இல்லை, எவருக்கும் இந்த திறவுகோல் கொடுக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை அளிக்கின்றேன். நான் அதனை பெறுவதில்லை. அழகா பாபா சொல்லுங்க. எல்லாம் நமக்கு தான் ஜாஸ்தி. ஆக்சுவலி பார்க்க போனோம் 2 வழிபாடு உங்களுக்கு தான் நடக்குது, எனக்கு ஒரு வழிபாடு தான் பாபா சொல்றது. நீங்க தான் ராஜ்யம் செய்றீங்க, நான் ராஜ்யத்தையும் செய்யறது. நம்பைங்கிறத காட்டிட்டாரு.
எப்பவுமே தந்தை, ஆசிரியர், குரு பார்த்தீங்கன்னா, மூவருமே தன்னுடைய குழந்தையாகட்டும், மாணவராகட்டும், சிஷ்யனாகட்டும் முன்னாடி வைப்பாங்க. தன்னோட இன்னும் முன்னாடி போகணும் அப்படின்னா தான் அது சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். அது போல பாபா செஞ்சுட்டாரு. பாபா சொல்றது, நான் அதனை பெறுவதில்லை, காட்சிகளை அருளும் பாகம் என்னுடைய பாகமே. ஒருவருக்கு ஒரு காட்சி கிடைக்கும் போது அதனால் எந்த பயனும் இல்லாத போதிலும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். அது ஒரு சந்தோஷத்துக்காக. ஒருவருக்கு ஒரு காட்சி கிடைப்பதால் அவர் நோயிலிருந்து விடுபடுவார் என்றும், அல்லது அவர் செல்வந்தர் ஆகுவார் என்றும் இல்லை. இல்லை. மீராவுக்கு காட்சி கிடைத்தது. ஆனால் அவர் முக்தி அடையவில்லை. காட்சி மூலமாக வெறும் சந்தோஷம் மட்டும்தான் அதுவும் தற்காலிகமா அந்த டைம் இல்லையா? அவர் வைகுண்டத்தில் வாழ்கின்றார் என மக்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் கிருஷ்ணரின் தேசமான வைகுண்டம் எங்கே உள்ளது? அந்த விடயங்கள் அனைத்தும் காட்சிகள் மாத்திரமே. தந்தை இங்கு அமர்ந்திருந்து அனைத்து விடயங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். முதலில் இவரும் விஷ்ணுவின் காட்சிகளை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார். அவர் தான் சக்கரவர்த்தியாக போவதை கண்டதுடன் விநாசத்தின் காட்சிகளையும் பின்னர் அவருடைய ராஜ்யத்தின் காட்சிகளையும் கண்டார். எனவே அவர் உலகின் அதிபதியாக போகின்றார் என்ற நம்பிக்கை அவரின் உறுதியாகியது. பின்னர் பாபா அவரில் பிரவேசித்தார். நல்லது பாபா, இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு உலக ராஜ்யம் மாத்திரமே வேண்டும். நீங்களும் இந்த பேரம் பேச வந்துள்ளீர்கள். இப்படி அல்லவா? பாபாக்கு எப்படியோ அதே போல நேத்தும் பாபா சொன்னது இல்லையா? அது போல நமக்கும் ஞானத்தை பெறுபவர்கள் பக்தி செய்வதை நிறுத்தி விடுவார்கள். பக்தியின் பலன் ஞானம் கிடைச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக் கிடைச்சிட்டது பலன் நம்ம செய்வாங்க. ஞானத்தை பெறுபவர்கள் பக்தி செய்வதை நிறுத்தி விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ துளைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறேன். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். தெய்வீக குணங்களை கிரகித்து ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்யுங்கள். தெய்வீக குணங்களை கிரகித்து ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்யுங்கள். உங்களுக்கும் பாரதத்திற்கும் உலகிற்கும் பெருமளவு ஆர்வத்துடன் நன்மை செய்யுங்கள். இரண்டு, அனாதியான அழிவற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்வதுடன் உங்கள் நேரத்தை வீணாக்குகின்ற எந்த முயற்சியையும் செய்யாதீர்கள். வீணான எண்ணங்களையேனும் கொண்டிராதீர்கள். அனாதியான அழிவற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்வதுடன்
உங்கள் நேரத்தை வீணாக்குகின்ற எந்த முயற்சியையும் செய்யாதீர்கள். வீணான எண்ணங்களேனும் கொண்டிராதீர்கள். ஆசீர்வாதம். சதா அமரத்துவமானவராக இருந்து தீப் ராஜ் தந்தையிடமிருந்து அமர ஜோதி என்ற வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வீர்களாக. சதா அமரத்துவமானவராக இருந்து தீப் ராஜ் தந்தையிடமிருந்து அமர ஜோதி என்ற வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வீர்களாக. உயிருள்ள தீபங்களான உங்களின் ஞாபகார்த்தமே பக்தர்கள் உயிரற்ற தீப ஒளிகளை மாலையாக்கி கொண்டாடுகின்றார். உங்களுடைய ஞாபகார்த்தங்கள் எல்லா வீட்லயும் ஏற்றுறதெல்லாம் பாபுஜி உங்களுடைய ஞாபகார்த்தங்கள். ஏற்றப்பட்ட உயிருள்ள தீபங்களான நீங்கள் குழந்தைகளாகி தீபங்களின் அதிபதியானவருடன் மங்களகரமானதொரு சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். தீப்ராஜ் தீபங்களின் அதிபதி. பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஏற்றப்பட்ட தீபத்தை பார்க்கின்றார். அமர ஜோதி வடிவமான அழியாத குழந்தைகளான நீங்கள் தீப் ராஜ் தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுவதுடன் அமரராக இருப்பதற்கான ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். தீப் ராஜாவினதும் தீப ராணிகளினதும் சந்திப்பின் ஞாபகார்த்தமே தீபாவளி ஆகும். இந்த மாதிரி யார் விளக்கம் கொடுக்கணும்? உலகத்துல எல்லாம் கொண்டாடுறாங்க, ரைட்? பட் ஆக்சுவலி உலகத்துல ராமர் சீதை மீண்டும் சந்திச்சு மீண்டும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு கொண்டாடுறது. அது நம்மளுடைய ஞாபகார்த்தம். சுயராஜ்யம் கூடவே தீபராஜா கூட. பாபு சொல்றது தீப ராஜாவினதும் தீப ராணிகளினதும் சந்திப்பின் ஞாபகார்த்தமே தீபாவளி ஆகும். ஒவ்வொரு கணமும் நமக்கு ஸ்லோகம். எந்த ஒரு மூன்றாம் மனிதராலும் உங்களை பிரிக்க முடியாத அளவிற்கு நானும் தந்தை இணைந்திருப்போம். எந்த ஒரு மூன்றாம் மனிதராலும் உங்களை பிரிக்க முடியாத அளவிற்கு நானும் தந்தையும் இணைந்திருப்போம். அது மூணாவது மனிதர் கிடையாது. சம்டைம்ஸ் அது சம்ஸ்காரங்கள் இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களே ஒரு வடிவம் எடுத்து அப்படி வரும். தான் பாபா ராவணன் சொல்றது மாயிராவன் அவ்வியக்த சமிக்கை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். தற்காலத்திற்கு ஏற்ப ஆத்மாக்கள் அனைவரும் உடனடி பலனை, அதாவது ஏதாவது ஒரு நடைமுறை அத்தாட்சியை காணவே விரும்புகின்றார்கள். எனவே உங்கள் சரீரம், மனம், செயல்கள், உறவு முறைகள், தொடர்புகள் மீது உங்களுடைய மௌன சக்தியை பிரயோகித்து பாருங்கள். உங்களுடைய மௌன சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் எண்ணங்களால் எந்த ஓர் ஆத்மாவிடமும் வயர்லெஸ்ஸை விட வேகமாக உங்களால் சென்றடைய முடியும். வயர்லெஸ் தானே, அதோட வேகமாக போக முடியும்னு சொல்றாரு. அவங்களுடைய எண்ணங்கள் தூய எண்ணங்களே இந்த சக்திக்கான விசேட ஆயுதமாகும். இந்த எண்ணங்கள் என்ற ஆயுதத்தால் நீங்கள் எது நடக்க வேண்டும் என விரும்புகின்றீர்களோ அதனை நடைமுறையில் காண்பீர்கள். தூய எண்ணங்கள். பாபா சொன்ன உங்ககிட்ட எந்த ஆயுதங்களும் இல்லைன்னு சொல்லி
என்ன ஆயுதம் இருக்கு? இப்போ பாபா சொல்றது தூய எண்ணங்கள். தூய எண்ணங்களின் சக்திகள் தான் நமக்கு ஆயுதம். ஓம் சாந்தி. So, ஒரு announcement.